guys, welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம ரன் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி எப்படி ஒரு கிரெட் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். இதில் நான் வென்னா ரெக்கார்ட் மேட்ச் த கண்டிஷன்ற ட்ரிகர் பாயிண்ட் எடுத்துருக்கேன். அது ட்ரிகர் ஆகும்போது ரன் ஸ்கிரிப்ட் வந்து ரன் ஆகும். ஸோ இங்கே நான் ஜாவா ஸ்கிரிப்டோட கோட்ஸ் டேபிளில் ஆக்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்காக நான் டேபிளை இனிஷியேட் பண்ணியிருக்கேன். லெட் டேபிள் எல்லாமே உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் தெரிஞ்சதுன்னா இது எல்லாமே ஈஸி, ஜஸ்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் கோட் மட்டும்தான். ஸோ இதுதான் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ். இது அப்டேட் அண்ட் இது டெலீட். ஸோ நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த டேபிளில் வந்து ஒரு ரெக்கார்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். டேபிள் 2 அப்படின்றதுல இதான் டேபிள் 2. இங்கே டாஸ்க் நேம் இருக்குது, ஸ்டேட்டஸ் இருக்குது. ஸோ நான் வந்து டாஸ்க் நேமும் ஸ்டேட்டஸும் க்ரியேட் பண்ண போகிறேன். க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த வேல்யூ, அந்த ஸ்டேட்டஸ்ன்ற வேல்யூவை ஜஸ்ட் இன் ப்ராக்ரஸ் அப்டேட் பண்ண போகிறேன். அதே மாதிரி க்ரியேட் பண்ண ரெக்கார்டை ஃபைனலாக டெலிட் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து 1 by 1 ரன் பண்ணி காட்டுறேன். அதுக்கடுத்து ஹோலாக ரன் பண்ணும்போது ரெக்கார்ட் க்ரியேட் ஆகி டெலிட் ஆகிருக்கும். அதை வந்து நம்ம ஹிஸ்ட்ரியில் போய் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்து நான் ரன் பண்ணுறேன். எனக்கு ஒரு டாஸ்க் க்ரியேட் ஆகும். ஸோ இங்கே டெஸ்ட் ஆக்ஷன் கொடுக்கும்போது நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் ஒவ்வொரு ஸ்டெப் ரன் ஆகுது. ஸோ இங்கே ஒரு ரெக்கார்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அப்டேட்டோட கோடை வந்து அன்கமெண்ட் பண்ணுறேன். இப்போ நான் ரன் பண்ணும்போது இந்த டாஸ்க் ரன் ஆகி கிடைக்கிற ரெக்கார்ட் ஐடி யூஸ் பண்ணி வேல்யூ இங்கே ஸ்டேட்டஸ் வந்து இங்கே அப்டேட் ஆகும், லைன் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ டெஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிடுச்சு. கிரியேட் அப்டேட். ஸோ இங்கே க்ரியேட் ஆகி அது அப்டேட்டும் ஆகிருக்கு. க்ரியேட் ஆகி டுடூவில் க்ரியேட் ஆகிருக்கு, இன் ப்ராக்ரஸில் அப்டேட் ஆகிருக்கு. இப்போ வந்து டெலீட் இதே அன்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ க்ரியேட் ஆன ரெக்கார்டு வந்து டெலிட் ஆகிடும். இப்போ லாஸ்ட்டாக இருக்க ரெக்கார்டோட ஐடி வந்து 10. ஸோ 11 க்ரியேட் ஆகி டெலிட் ஆகும். அது வந்து உங்களுக்கு ரன் ஹிஸ்ட்ரிலையும் காட்டுறேன். 3 பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தோம்னா ரெக்கார்டு எதுவும் க்ரியேட் ஆகலை. ஆனால் இங்கே ரன் ஹிஸ்ட்ரியில் போய் ட்ராஷில் பார்த்தோம் அப்படின்னா 11 ரெக்கார்டு வந்து டெலிட் ஆகிருக்கு. நான் இப்போ ரீஸ்டோர் பண்ணுறேன். அதாவது ரெக்கார்டு க்ரியேட் ஆகி டெலிட் ஆகிருக்கு. அதாவது ரெக்கார்டு க்ரியேட் ஆகி அது அப்டேட் ஆகி ஃபைனலாக டெலிட் ஆகிருக்கு. ஸோ இதான் ரன் ஸ்கிரிப்ட். இதை யூஸ் பண்ண நம்ம நிறைய ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம். இது சிம்பிளாக ஒரு வித்தின் ஒரு பேஸ்க்குள்ளே இருக்க டேபிள் ஆக்சஸ் பண்ணி அதில் ப்ராக்ரஸ் பண்ணுறது மட்டும் பார்த்துருக்கோம். இப்போ நான் வந்து எனக்கு டைனமிக்காக வேல்யூ பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் எடுத்தோன்னே இங்கே என்ன கொடுத்துருக்கோம்னா டெமோன்ற டேபிளோட ரெக்கார்ட் வந்து அந்த ஸ்டேட்டஸ் மேட்ச் ஆகும்போது, ஸ்டேட்டஸ் வந்து டன் அப்படின்றது கண்டிஷன் மேட்ச் ஆகும்போது இந்த ரன் ஸ்கிரிப்ட் ரன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நான் டைனமிக்காக வேல்யூ ஏதாவது பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதான் ரீட். இப்போ வந்து நான் இங்கேருந்து எடுக்கிறேன், அதாவது டெமோ டேபிள்லேருந்து டேபிள் 2க்கு எடுக்கிறேன். இப்போ நான் வந்து டைனமிக் வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னா இங்கே இருக்க இன்புட் டாட் கான்ஃபிக் இருக்குல்ல, ஸோ இதை வந்து ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிவிட்டு அந்த வேரியபிளை வச்சு தான் நம்ம இங்கே இருக்க நேமை கால் பண்ண முடியும். ஸோ நீங்கள் டைனமிக்காக வேரியபிள் எடுத்துகிட்டு நீங்கள் ரீட் பண்ண போகிறீங்க டேபிள் ரெக்கார்ட் அப்படின்றதுக்கு இந்த 2 லைன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை யூஸ் பண்ணி இப்போ நான் டாஸ்க் நேம் வந்து டைனமிக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ நான் வந்து இங்கே கிரியேட் ஆயிடுச்சு. அதாவது டாஸ்கோட நேம் வந்து டூ செக்லிஸ்ட்டு. ஸோ இங்கே பார்த்தா டூ செக்லிஸ்ட்னு ஒரு ரெக்கார்ட் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம கிரெட் ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம். ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி ஒரு பேஸ்லேருந்து இன்னொரு பேஸ்க்கு டேட்டா எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அது எல்லாமே இன்னும் வர வீடியோக்களில் டீட்டெயிலாக பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.